வணக்கம். இது லதாவின் கதை நேரம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய இரண்டனா அப்படிங்கிற கதை. கதைக்குள்ளே போகலாமா? இப்பொழுதும் சிலர் இரண்டனா நாலனா என்ற சொற்களை பயன்படுத்தினால் சுதந்திரத்திற்கு முன் பிறந்தவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். இரண்டனா ஒரு தனி நாணயம், பித்தளை, சதுர வடிவில் இருக்கும். ஓரநாள் போல் அசிங்கமான நெளிவு சுழிவுகள் இல்லாமல் கூர்மையான முனைகளை மழுப்பி ஒரு பக்கத்தில் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் தன் தலையில் கிரீடத்துடன் சைடுவாகாக பார்த்து கொண்டிருப்பார். அவர் கிரீடத்தை தூக்கி பார்த்தால் அப்போதுதான் கிராப் வெட்டி கொண்டிருக்கலாம் என்று தோன்றும். இரண்டனா அந்த தினங்களின் பொருளாதாரத்தில் முக்கியமான நாணயம். இந்த நாட்களின் 8 பைசாவுக்கு சமம் என்று அதை அலட்சியம் பண்ணிவிடாதீர்கள். நான் சொல்லும் நாட்களில் ஸ்ரீரங்கம் திருச்சி பஸ் கட்டணம் 2 அணா, பெனின்சுலர் கபேயில் தோசை 2 அணா, கிருஷ்ணன் கோட்டை வாசலில் இலந்தைப்பழம், லேக்கா உருண்டை, கொடுக்காப்புளி எல்லாமே காலனாதான். அதாவது 2 அணாவில் 8 பங்கு. டிபிஜி கடையில் அழிக்கும் ரப்பர், கட்டை பேனா, மஷிக்கூடு, ரூல்டு பேப்பர், பிளாட்டிங் பேப்பர் வாங்கியும் 2 அணாவுக்கு சில்லறை தருவார் அல்லது ஒரு புளிப்பு மிட்டாய் தருவார். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது மார்கழி மாதத்தில் பகல் 10 தேர்முட்டி அருகில் தரையில் பள்ளம் தோண்டி துருத்தி வைத்து சாணி பூசி பெரிய வாணலி அமைத்து அதில் கொள்ளிடம் மணலை கொட்டி அதனுடன் வறுக்கப்பட்டு உற்சாகமாக வெடிக்கும் பட்டாணி ஒரு பை நிறைய 2 அணாவுக்கு கிடைக்கும். இரவு பெட்ரமார்க்ஸ் வெளிச்சத்தில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை, கொக்கோகம் போன்ற புத்தகங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு வாங்கலாம். ரங்கராஜாவில் கேப்டன் மார்வல் படம் தரை டிக்கெட் 2 அணா. தங்கராசு மிதிவண்டி நிலையத்தில் அவர் சைக்கிள் 2 அணாவுக்கு எடுக்கலாம். அதற்கு கீழே ஓரணா, அரையணா, காலனா, தம்பிடி என்று பரிவார நாணயங்கள் இருந்ததால் 2 அணா இருக்கிறவன் ஆகாகான் போல் உணரலாம். விகடன் பத்திரிகை நீல நிறத்தில் அச்சிட்ட சிறுவர் மலருடன் 2 அணா. ஒரு பாக்கெட் கலர் கலராக இருக்கும் பலப்பும் 2 அணா. லிப்ஸ்டிக் போன்ற சிவப்படிக்கும் மிட்டாய், ஐஸ் கட்டியை சரக் சரக் என்று தேய்த்து சர்பத்தூத்தி உறிஞ்சுவதுடன் ஒரு காத்தாடி தலையாரி பம்பரம் எல்லாம் வாங்கலாம். என்னென்னலாம் 2 அணாவில் வாங்கலாம். அப்பேற்பட்ட 2 அணா நாணயத்தை தொலைத்து விட்டேன் என்று சொல்கிறேன். பாட்டி என்னை ஒரு ஆழாக்கு எண்ணெய் வாங்கி கொண்டு வா என்று 2 அணா கொடுத்து அரையர் கடைக்கு அனுப்பினாள். கூடவே ஒரு கிண்ணியும் கொடுத்தாள். ஈயம் பூசினது, வாயகன்றது. நான் அந்த வயசில் ஸ்தலத்திற்கு ஸ்தலம் ஓட்டம்தான். ஒரு நிமிஷத்திற்குள் அரையர் கடைக்கு வந்து, மாமா ஒரு ஆழாக்கு எண்ணெய் என்றேன். அரையர் கடை என்று எப்படி பெயர் வந்தது என்று தெரியாது. கடை சொந்தக்காரர் அரையர் இல்லை, ஐயங்கார் தான். ஆனால் கோவில் அரையர்கள் பரம்பரையெல்லாம் கீழ உத்திர வீதியில் இருந்தார்கள். இந்த அரையர் எங்கள் வீட்டிற்கு 8 வீடு தள்ளி இருந்தார். சாதி வழக்கத்திற்கு மாறாக பலசரக்கு கடை வைத்திருந்த ஒரே ஐயங்கார். சன்னமான குரலில் வரவேற்பார். எப்பொழுதும் பலகையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். நிலக்கடலையோ முந்திரி பருப்போ எதையும் கண்ணெதிரே இருந்தாலும் வாயில் போட்டுக்கொள்ள மாட்டார். கையில் பனை விசிறி கொண்டிருப்பார் அவர். கடையில் ஏலக்காய், கிராம்பு, கோதுமை, அரிசி, லவங்கப்பட்டை, சீமெண்ணெய் எல்லாம் கலந்து ஒரு சுகமான வாசனை வீசும். என்னடா, நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெயா, ஆமணக்கெண்ணெயா, விளக்கெண்ணெயா, வேப்பெண்ணெயா என்றார். அப்போதுதான் இவ்வளவு எண்ணெய் இருப்பது தெரிந்து நான் மீண்டும் பாட்டியிடம் ஓடி வந்து, என்ன எண்ணெய் பாட்டி? உன்னை கண்ணமாக இழைக்கணும். நம்ம ஆற்றுல எப்போவாவது நல்லெண்ணெயை தவிர ஏதாவது பயன்படுத்துவோமா? நல்லெண்ணெய் தாண்டா. மீண்டும் ஓடி போய், ஒரு அழாக்கு நல்லெண்ணெய் மாமா. நல்லெண்ணெய் ஆழாக்கு 2 அணா ஆச்சேப்பா. பாட்டிக்கிட்ட போய் இன்னும் அரை அணா வாங்கிட்டு வரியா? நான் மீண்டும் ஓடி வந்து சொல்ல, ஏண்டா மடையா, ஆழாக்கு 2 அணான்னா 2 அணாவுக்கு உண்டானதை வாங்கிட்டு வரதுக்கு என்ன புத்தி கிடையாதா உனக்கு? இப்படி பரபரக்க ஓடிண்டே இருப்பியா? நீ சொல்லவே இல்லையே பாட்டி என்றேன். நியாயம்தானே, காதில் வாங்கிக்கோ. அரையர்கிட்ட போய் போன வாரம் தான் 2 அணா ஆழாக்கு ஒரு முழு ஆழாக்கு கொடுத்தாரேன்னு கேளு. இல்லைன்னா 3/4 விச ஆழாக்கு போட சொல்லு. நன்னா பார்த்து எல்லா எண்ணெயும் பாத்திரத்தில் விழுந்து கீழே சொட்டாமல் வாங்கிட்டு வா. வரப்போ ஓடி வராதே, கொட்டிட போகிறேன். இந்த எச்சரிக்கைகளெல்லாம் தேவையில்லாதபடி அடுத்த முறை அரையர் கடைக்கு போக விடாமல் வழியில் ஒரு சம்பவம் நடந்தது. ராஜன் கேர்ள்ஸ் ஸ்கூல் அருகில் தெரு நடுவில் தேர்முட்டி அருகில் கொட்டு சத்தம் கேட்டது. அதை கடந்துதான் அரையர் கடைக்கு போக முடியும். கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. நையாண்டி மேளம் கேட்டது. மத்தளம் அவ்வப்போது உருமியது. பைஜாமா அணிந்த ஒரு சிறுமி அலட்சியமாக உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி பல்ட்டி அடித்து சுற்றி வந்தாள்.
அவளை விட சற்றே பெரிய சிறுவன் ஒரு கழியை லாவகமாக தூக்கி நிறுத்த மஸ்தான் தரையில் வட்டம் வரைந்து அதில் பாம்பு பெட்டிகள், ஒரு மகுடி, வேறு என்னென்னவோ உபகரணங்கள், கோழிமுக்கு இறகு போர்த்திய போர்வை, கருப்பு துண்டு என்று பலவித உபகரணங்களை பரப்பி கொண்டிருக்க, வாங்க வாங்க நாகூர் பாபா, மோடி மஸ்தான் பரம்பரை, மனுஷனை பாம்பாக்குவேன், பாம்பை மனுஷனாக்குவேன். ஒரு கீரி ஆணியில் தனிப்பட்டு சுற்றி வந்து கொண்டிருக்க மோடி மஸ்தான் என்னையே பார்த்து, பயப்படாத, பக்கத்தில் வந்து குந்து என்று என்னை அழைத்தான். அந்த பரட்டை தலை சிறுமி சின்ன பல்வரிசையில் என்னை பார்த்து சிரித்தாள். ஆழாக்கு எண்ணெயை மறந்தேன். முதல் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அவ்வப்போது மத்தளம் தட்டி கொண்டு அவன் இடைவிடாமல் பேசினான். கந்து மதக்கரியை வசமாக்கலாம், கரடி புலி வாயை கட்டலாம், சிங்கத்தை முதுகில் போட்டுப்பேன், பாம்பை எடுத்து ஆட்டுவேன். இது என்ன என்று சபையோரில் ஒருவரை கேட்டான். ஓரணா? என்னது, ஓக்காளியா என்று கேட்க சபையில் சிரிப்பு. நெருப்பில் அரதம் வச்சு வேதிச்சு வித்துருவேன். வேற யாரும் பார்க்காத உலகத்தில் உலாவுவேன். எப்பவும் இளமையாக இருப்பேன். மற்றொருவன் சரீரத்தில் பூந்துருவேன். தண்ணியில் நடப்பேன், நெருப்பில் குந்துவேன். எல்லாம் எதுக்காக என்று கேள்வி கேட்டு தயங்கி தன் சட்டையை நீட்டி பட்டென்ற வயிற்றில் எதிரொலி கேட்க தட்டி, பாழும் வவுத்துக்காக. நீ காசு கொடுக்க வேணாம், உன் காசை உன் மடியிலே வச்சுக்க, வித்த பாரு, பார்த்து மஸ்தான் குஷியாயிருச்சுன்னு ஓரணா ரெண்டனா, 4 ரூபா, அரை ரூபா, 1 ரூபா தட்டில் போடு, பச்சை பிள்ளைய பந்தாட போகிறேன், எல்லாரும் பலமாக கைத்தட்டுங்க என்று சொல்லி நாங்கள் கைத்தட்ட காத்திராமல் உய் உய் என்று விசிலடித்தான். நான் அவன் வித்தையில் பரிபூர்ணமாக ஐக்கியமானேன். தைரியமுள்ளவங்க யாராச்சும் இருந்தால் வாங்க என்று கேட்க ஒரு சிறுவன் முன்னால் வந்து நின்றான். அந்த பையனை கூப்பிட்டு அவன் முன்விரல்களை என்னவோ பண்ண அவன் சட்டென்று தூங்கி போக அழுக்கு துண்டால் போர்த்தி படுக்க வைத்தான். யார் வீட்டு பிள்ளையோ இது என்றான். தரையில் ஒரு முகம் வரைந்தான். அந்த முகத்திற்கு ஒரு வாய் மட்டும் பெரிதாக வரைந்தான். பக்கத்தில் ஒரு பேனாக்கத்தியை வைத்தான். பாம்பு பெட்டியை திறந்து அதனை உசுப்பிவிட ஒரு முறை அவன் மணிக்கட்டில் அது கொத்தியது. என்று அதை அதட்டினான். உள்ளுணர்வில் அங்கிருந்து விலக வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் கட்டி போட்டவன் போல் ஆகிவிட்டேன். சன்மத்துக்கு இந்த இடத்தை விட்டு விலகப் போவதில்லை. கீரிப்பிள்ளை ஒன்றுக்கு போனது. அந்த பைஜாமா சிறுமி பெரிய கொம்பை வைத்து கொண்டு அவன் தோளிலிருந்து கயிற்றுக்கு எவ்வி அதன் மேல் லாவகமாக நடந்தாள். அதன் பின் கழிமுனையில் படுத்திருக்க இவன் கீழே இருந்து பேலன்ஸ் பண்ணி அவளை சுற்றினான். இந்த நேரத்திலெல்லாம் பையன் கண்மூடி படுத்திருந்தான். எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. யார் பெத்த பிள்ளையோ, இதை எழுப்ப வேணாமா? விதை பார்த்தீங்கோ, இப்போ நம்ம ராணி தட்டு கொண்டாருவா, ஓரணா ரெண்டனா என்று சொன்னபோது சபையோர் மெல்ல எழுந்திருக்க ஏய் என்று குலை நடுங்குமாறு ஒரு அதட்டு போட்டான். பாப்பார தெருவில் வித்தை காட்டிட்டு காசு வாங்காமல் போக மாட்டேன், நீ மட்டும் காசு தராமல் வீட்டுக்கு போன என்ன ஆகும் பாரு என்று அந்த கையில் அந்த பேனா கத்தியை எடுத்து தரையில் வரைந்திருந்த வாயில் கீறினான். படுத்திருந்த பையன் வாயிலிருந்து ரத்தம் வடிந்தது. இதான் உனக்காகும் ராத்திரி. அப்படியே எல்லோரும் மூச்சடங்கி கதிகலங்கி போய் நின்றோம். மௌனமான சூழ்நிலையில் அவன் கத்தியை காட்டிக்கொண்டே மெல்ல எங்களிடம் வந்தான். நான் என்னிடம் இருந்த 2 போட்டதை அவன் பார்க்க கூட இல்லை. உடுக்கை அடித்து கொண்டே சுற்றி வந்தான். கீறி சுற்றி கொண்டிருந்தது. வித்தை எப்போது முடிந்தது ஞாபகமில்லை. மெல்ல கனவிலிருந்து விடுபட்டவன் போல் நடந்து வந்தேன். வீட்டின் அருகில் வந்தபோதுதான் நிஜ உலகத்து நிதர்சனங்கள் எனக்கு உரைக்க, எங்கே 2 என்பது மட்டுமன்றி எங்கே கிண்ணியையும் வைத்துவிட்டு வந்து விட்டேன். பாட்டி சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தாள். ஏண்டா இத்தனை நாழி எண்ணெயை மோடையில் வச்சுட்டு பாடம் படிக்க போ என்றாள். மீண்டும் தெருக்கோடிக்கு ஓடினேன். அதற்குள் வித்தைக்காரன் சாமக்கிரியைகளை கவர்ந்து கொண்டு சென்றிருக்க வேண்டும். வெறிச்சோடி இருந்திருந்த தெரு போய்விட்டான். நான் செய்வதறியாது திகைத்து நிற்க தெற்கு சித்திரை வீதி மூலையில் மீண்டும் கொட்டு சப்தம் எதிரொலித்தது. சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடினேன். தெற்கு வாசல் அருகில் வாணிவிலாஸ் பிரஸ் எதிரில் அவன் அடுத்த டேரா போட்டிருக்க மெல்ல கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது. வித்தைக்காரன் அருகில் சென்றேன். அந்த பையன் வாயில் ரத்தம் வந்து கிடந்தவன் பைஜாமா பெண்ணுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தான். வித்தைக்காரன் எங்கள் விட்டு கிண்ணியை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். இது எவ்வளவு பெரும் என்பது போல். வா தம்பி, நான் கீழே சித்திர வீதியில் வித்தை பார்க்க வந்தேங்க. கிண்ணியை விட்டுட்டு போயிட்டேங்க. அந்த கிண்ணி என்னது? தம்பி வந்தியா? கிண்ணி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என் கூட வரியா வித்தை காட்ட? லால்குடிக்கு பிச்சாரண்ட கோயில், இந்த பக்கம் குளித்தலை, அந்த பக்கம் புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம் என்றான். பைஜாமா சிறுமி என்னை பார்த்து மோகனமாக சிரித்தாள். ஏபிசி புஸ்தகம் வச்சிருக்கியா என்று கேட்டாள். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு விசும்ப ஆரம்பித்தேன். என் கிண்ணியை கொடுக்குறேன்
அவன் என்னிடம் அந்த கிண்ணியை கொடுக்காமல் அவ்வப்பொழுது நீட்டி நீட்டி கொடுப்பது போல் கையை இழுத்து கொண்டான். நான் பெருசாக அழ ஆரம்பித்ததும் கொடுத்தான். கிண்ணியை கொடுத்துட்டு வந்துரு, நல்லா ஐயர் வீட்டு சாப்பாடு போடுறேன், ஊர் உலகம்லாம் சுற்றலாம், பனாரஸு, அலகாபாத், கல்கத்தா. நான் வீட்டிற்கு திரும்பும்போது அந்த பெண் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். வரல, வரப்ப ஏபிசி புஸ்தகம் கொண்டு வா என்றாள். நான் ஓடி வந்து அவசரமாக என் உண்டியலை உடைத்து 8 காலனா சேர்த்து அரையக்கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். பாட்டி திட்டுவாளோ என்று நான் வித்தைக்காரருடன் போயிருந்தால் என்ன ஆகியிருப்பேன் என்று இந்த வயதில் எப்போதாவது எண்ணி பார்ப்பேன். தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு ஒரு கையால் மத்தளம் தட்டிக்கொண்டு மற்றொரு கையால் புல்லாங்குழல் வாசிக்க அந்த பெண் சுழன்று சுழன்று ஆட அது எப்படியோ இந்த கதையை எழுதியிருக்க மாட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது லதாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.